இப்போ வந்து மார்க்கெட் ஓப்பனிங் கேண்டில் பிரேக் அவுட் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலுமே க்ரீனாக இருக்குது, இந்த கேண்டிலுமே க்ரீனாக இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டான ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வரல. அதுவும் இல்லாமல் மார்க்கெட் வந்து ரொம்ப கேப் டவுனாக கேப் அப் நடக்கலை. ஸோ கரெக்டாக இந்த ரேஞ்சில் தான் நடந்திருக்கு. இந்த கேண்டிலில் செல்லர் டாமினேட் இருக்காங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி இங்கேயுமே வந்து செல்லர் டாமினேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் இந்த பிரேக் அவுட் வந்து யூ கேனாட் கன்சிடர். ஸோ பை சைடு வந்து 55 to 50, 56, 55.95. ஃபுட்டில் வந்து மூமெண்ட் இல்லை, காலில் தான் வந்து மூமெண்ட் இருக்குது ஆஸ் பர் த ஸ்பாட் சார்ட். ஸோ புட்டில் வந்து தெர் இஸ் நோ மூமெண்ட். தேர்ட்டி மினிட்ஸ் சார்ட்டில் பார்க்கும்போது ஒரு கன்சல்டேஷன் ஜோனாக இருக்குது இந்த இடத்துல. நிஃப்டி சார்ட் பார்த்துடலாம். ஸோ அதுவுமே வந்து பயங்கரமாக கன்சல்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம கரெக்டான நேரத்துக்கு எடுக்க முடியாது. எஸ்டர்டே லோ வந்து கரெக்டாக 700 வரைக்கும் வந்துட்டு தாச்சு ரிவர்ஸ் ஆச்சு. ஓகே, ஸோ ஒரு கன்சல்டேஷனாக இருக்கிறதுனால வி ஷுட் வெரி பி கேர்ஃபுல். ஸோ என்ட்ரி ரோல் ஒரு தடவை பார்த்துடலாம். இப்போதைக்கு நான் இந்த என்ட்ரி R50 1:2 ரேஷியோஸ் வந்து நான் டெலீட் பண்ணுறேன். வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் அவுட் பண்ணும்போது மூமெண்ட் நடக்கணும், அதர்வைஸ் இட்ஸ் நாட் அ வேலிடேட்டர். எல்லா சார்ட்லேயுமே புட் சைடை வந்து பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் தான். அது காலில் வேறு மாதிரி இருக்குது, புட்டில் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது ஆல் சைடு. பாருங்கள், எல்லாமே புட் சைடில் வந்து இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. கால்ஸ் எடுக்க சான்ஸ், ஏன்னா வந்து புட்டில் வந்து டவுன் ஆகுது. ஸோ இங்கே ஒரு டோஜி ஃபார்மேஷன் ஆகிருக்கு. அகைன் இன்னொரு டோஜி வந்து இங்கே வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து இதை வந்து எங்கல்ஃப் பண்ணுச்சு அப்படின்னா இது பை சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுன்னா செகண்ட் சப்போர்ட். இது வந்து ஃபஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட். இது பிரேக் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி பாயிண்ட் வந்து இந்த லாவ், இதிலேருந்து ஒரு 5 பாயிண்ட்டு அப்படி வச்சு என்ட்ரி எடுத்தால் தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். பையர்ஸ் வந்து வால்யூமோடு வரணும். வந்துச்சுன்னா தான் இது வந்து ஜூம் ஆகி போகும். அதர்வைஸ் இங்கே இருக்க செல்லர்ஸ் இது பண்ணுவாங்க. இங்கே பையர்ஸ் வந்து இங்கே ஆர்டர் பிளாக்ஸ் நிறையா இருக்குது. இந்த இடத்துக்கு மார்க்கெட் வராமல் இட் வில் நாட் பூம். ப்ரீவியஸ் டேஸில் வந்து இந்த இடத்துல தான் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இடம் வந்து ஒரு இதாக இருக்கும், வியூ பாயிண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். பட் ஆப்ஷன்ஸ் சார்ட்டில் இங்கே வந்து எந்த இதுவுமே இல்லை. நான் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி பார்க்குறேன். மேபி 28-30 வந்து ஒரு இதாக இருக்கலாம். ஸோ இதையுமே உடச்சிருச்சு. ஓகே, அகைன் அது இன் பிட்வீன் வந்து வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ இது வந்து 28 வரைக்கும் வந்துட்டு இட் கேன் பி டேக் அ பொசிஷன். இது இங்கே வரும்போது இட் மே கம் டு 28. எஸ், கரெக்ட், 28 இங்கே தான் பயங்கரமான இது நடந்திருக்கு. ஸோ இந்த இடம் நல்லாயிருக்கு, இந்த இடம் நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த இடம் இங்கே நல்லா இதாக இருக்குது 28. ஸோ இதுவுமே நல்லா சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அகெயின் இங்கே நியர்பை வர்றது ரியாக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இப்போ எப்படி நடக்கணும்னா
இந்த ஹையை பிரேக் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணி காமிக்கணும். காமிச்சிட்டு அகெயின் வந்து லோ ஒரு ஃபார்மேஷன் ஆகும்போது ஒன்று இந்த ரேஞ்சிலேயோ இல்லை இந்த ரேஞ்சிலேயோ ஆர்டர்ஸை பிக் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்ச் வந்து மைபி இதுக்கு வந்து டச் பண்ணிவிட்டு 737 டச் பண்ணிவிட்டு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான். வால்யூம் நிறையாவும் இருக்குது, இருந்தாலும் வந்து மூமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. வால்யூம் பார்த்திங்கன்னா 3 மில்லியன் 2 மில்லியன் அப்படின்ட்டு இருக்குது ஒரு கேண்டல்லையுமே. பட் ஸ்டில் மூமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு கிட்ட இங்கே வரணும், நிஃப்டி சார்ட்டில் இங்கே வரணும். அப்படி வரும்போது இதை வந்து பிரேக் ஆகணும். இங்கே கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் தான் எடுக்கணும், எடுத்துகிட்டு தான் அது வந்து மூவ் ஆகணும். ஸோ அப்போ வந்து ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்மேஷன் கிடைச்சது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அன் என்ட்ரி. நினச்ச மாதிரியே வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ 41.65 அதுக்கிட்ட வருது. இதை வந்து பிரேக் பண்ணணும். இப்போது பிரேக் பண்ணால் தான் இங்கே இருக்க ஆர்டர்ஸ்லாம் எடுக்க முடியும். அது பிரேக் பண்ணும்போது எவ்வளோ தூரம் போகுங்கிறது தெரியாது. ஸோ பிரேக் ஆகி ஒரு கேண்டில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் we can go for the entry. ஸோ இந்த மாதிரி பிரேக் ஆகி கீழே போயிட்டுருக்கு 40.95. ஸோ இந்த லோ வந்து இது பிரேக் ஆகக்கூடாது. ஓகே, நிஃப்டி சார்ட்டில் இதே மாதிரி போயிட்டுருக்கு. கரெக்டாக இந்த சைஸ் வந்துட்டு இது ரிவர்ஸ் ஆகும்போது ஒரு என்ட்ரி கிடைக்கும் நமக்கு. இது நியர்பை இதுக்கிட்ட வரணும். இப்போ ஒரு என்ட்ரி போட்டிருக்கேன். எதை பேஸ் பண்ணிட்டுருக்கோம்? இந்த லோ இங்கே இருக்க ஆர்டர்ஸை எடுத்துருச்சு. ஓகே, இங்கே இருக்க ஆர்டர்ஸ் எடுத்ததுனால ஒரு 15 பாயிண்ட் டார்கெட் பண்ணி என்ட்ரி போட்டிருக்கேன் ஃபார் த 2 லாட்ஸ். என்னோடய என்ட்ரி வந்து 41.70, 15 பாயிண்ட்ஸ்னால் 57 ஐ வில் கோ ஃபார் த டார்கெட். அப்படி இல்லையா ஒரு 10 பாயிண்ட்ஸில் ஐ வில் க்ளோஸ் இட். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. 41 37.4 ஹிட் ஆகிருக்கு. 13.4 ஹிட் ஆகிட்டு அகைன் மேலே வருது. இன்னொரு நியூ லோ கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா அகைன் வந்து இன்னொரு நியூ லோ வரணும், இல்லாட்டி இங்கேயே ஸ்விங் ஆகிட்டு மேலே போகணும். திஸ் இஸ் மை பிளான். இது இங்கே இதாகணும். இப்போ க்ரியேட் ஆன லோ வந்து 38.6. ஸோ இந்த லோ வந்து பிரேக் ஆகக்கூடாது. ஏன்னா இது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. காரணம் என்னென்னா நியூ லோ வந்துட்டுருக்கு. அது பெரிய வயலண்ட் மூவாக இல்லை, சின்ன மூமெண்ட்டாக வருது. சின்ன ஸ்விங் வருது, நியூ லோ ஹை ஃபார்மேஷன் ஆகுது, இது வருது, இப்படி வருது. ஸோ மைட் பி இது வந்து 28.60 டச் பண்ண சான்ஸ் இருக்குது. இப்போ ரிவ்யூ இந்த இதில் வந்து சப்போர்ட் எடுக்கணும், 28 சப்போர்ட் எடுக்கணும். அப்படி 28 சப்போர்ட் எடுக்காமல் இதையும் பிரேக் ஆகும்போது, அதாவது இந்த 737 இந்த ப்ரீவியஸ் லோ 700 பிரேக் ஆகும்போது 24,500 வந்து சப்போர்ட்டை ரியாக்ட் பண்ணும். அது வரைக்கும் போகும்போது நமக்கு புட் சைடில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. புட் சைடில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்விங் ஒரு ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து சின்னதாக டெஸ்ட் பண்ணலாம், பட் நாட் ஷோர். இது எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறது கால் சைட்னா ஆப்போசிட்டாக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு நிறையா இருக்குது. புட்டு வந்து பிரேக் அவுட் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா எல்லாருமே காலில் தான் வந்து ட்ராக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கும்போது புட்டு வந்து திடீர்னு வயலண்ட் மூவ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். இது இந்த சப்போர்ட் கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா இந்த லோ வந்து 34, 39. அதுக்கு முன்னாடி கிரியேட் ஆன லோ வந்து 41. ஸோ இது பிரேக் ஆகக்கூடாது. பிரேக் ஆகாமல் இருந்தால் தான் அது வந்து ஒரு அந்த சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இது ஒரு ஸோ இது கீழே போக தான் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா வந்து ஒரு எம் பேட்டர்னில் இருக்குது. இது பாசிபிலிட்டி இஸ் வெரி லெஸ் டு மூவ் ஹையர். இது கேண்டலோட சைஸ் வந்து சின்னதாகிட்டே வருது. இந்த சைஸ் வந்துச்சுன்னா அது வந்து இட்ஸ் ஃபைட்டிங் வித் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதேமாதிரி பையர் அதிகமாக பண்ணிகிட்டே இருக்காங்க செல்லர்ஸை விட. அதை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த லோ வந்து டுடேஸ் லோ 35.35 35.35 தான் வந்து டுடேயோட லோ. ஓகே, இந்த லோ வந்து ஒரு கேண்டில் எங்கல்ஃப் பண்ணி முடிஞ்சதுன்னா இட் வில் கோ அபவ் அந்த புல் சைடு. இது வரைக்கும் ஒரு மொமெண்டமும் வரல. ஸோ மொமெண்டம் வராதனால என்ட்ரி எடுக்கக்கூடாது. இது மொமெண்டம் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தால் தான் இட் வில் ஷூட் அப். ஸோ மொமெண்டம் இல்லாததோட அதை அப்படியே ஆராய்ச்சி கீழே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ மொமெண்டம் வந்துச்சு அப்படின்னா we can try. மொமெண்டம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு மார்க்கெட் ஜம்ப் ஆகும். தட் இஸ் கால்ட் மொமெண்டம். ஸோ மொமெண்டம் வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். எனக்கு கன்வென்டடாக இல்லை பை சைடு எடுக்கிறதுக்கு காரணம் என்ன, இது வந்து ஒரு இது டச் பண்ணியிருக்கேன். இது என்னோடய கேஸ் படி ஒரு பழக்கான விஷயம் கிடையாது. ஒரு ஸ்விங் வந்து அதே ஒரு ஸ்விங் நடக்கணும். இது வந்து ஒரு ஸ்விங்கே கிடையாது. இது வந்து கன்சல்டேஷன் ஜோன். இது வந்து ஒரு ஸ்விங்கே கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி இது வந்துட்டு ஸோ போயிட்டு ஒரு ஸ்விங் நடந்து வரணும். அதுதான் வந்து பழக்கான இதேமாதிரி போயிட்டு ஒரு ஸ்விங் நடந்து ஒரு பிரேக் ஆகணும். ஸோ ஒரு ஸ்விங் நடந்து ஒரு பிரேக் ஆகி ஒரு ஸ்விங் நடக்கணும். ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் என்ட்ரன்ஸ். ஸோ இப்படி போகணும் மூமெண்ட். நான் இப்போ ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 33.10. எதை ப்ரைஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த ஷார்ட்டில் இந்த கேண்டலை பார்ப்பேன். ஸோ இந்த லோ பார்ப்பேன், இந்த கேண்டல் பார்க்குறேன். அதை ப்ளேஸ் பண்ணி 33.10 ஆர்டர் போடுறேன். 30.10 ஆர்டர் போடுறேன். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் ஹை. இது இதுக்குன்னா இங்கே வந்து ஒரு டச் பண்ணிடுச்சு. இது ஒரு நல்ல சப்போர்ட் தான். இதை டச் பண்ணிட்டு அதனால இதை வேஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இது வந்து 33லேருந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் 33 to 15 பாயிண்ட்ஸ் 48 சம்திங் வரும்போது ஐ வில் ட்ரை டு க்ளோஸ். 15 பாயிண்ட்ஸ் போமான்னு தெரியல, வாலட்டிலிட்டி இல்லை மார்க்கெட்டில். ஸோ அட்லீஸ்ட் என்னோடய காஸ்ட் இங்கே மேலே வரும்போது ஐ வில் ட்ரை டு க்ளோஸ் ப்ளஸ் ட்ரேட். சொன்ன மாதிரியே இந்த ட்ரேட் வந்து R50 வரைக்கும் வந்திருக்கு. இதில் நான் ஒரு என்ட்ரி எடுத்தேன் 33.10. இந்த கேண்டலில் என்ட்ரி எடுத்தேன் 33.10. இது கீழே வரைக்கும் வந்துச்சு. வந்தப்போ கொஞ்சம் பேனிக்காக இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து இட் வென்ட் டு ஹையர் சைட். ஸோ இந்த ஏரியாவில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 33 சம்திங் 36 சம்திங்கில் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி தெரிஞ்சது. ஸோ அதில் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பை சைடு மூமெண்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ப்ரீவியஸ் ஹையே இது பண்ணலை. ஓகே, ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் பண்ணல. ஸோ இது பிரேக் அவுட் பண்ண ஏரியா வந்து இந்த ஏரியா. ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ பிரேக் அவுட் பண்ண ஏரியா இந்த ஏரியா. ஸோ இப்போ ரிவர்சல் வரும்போது இந்த ஏரியா டச் பண்ண 36 வந்துச்சுன்னா 31 வந்து எஸ்எல்லாக வச்சு போட்டோன்னா we can expect for some entry. அப்படி இல்லைன்னா இங்கேருந்து R50 போட்டு
R50 கிட்ட. ஸோ இந்த ஏரியா டச் பண்ணிட்டு வந்துச்சுன்னா இந்த பிரேக் அவுட் 44.4 பிரேக் அவுட்டில் ஒரு 6 லாட்ஸ் வந்து 600 பாயிண்ட்ஸ் வந்து 600 குவான்டிட்டிஸ் வந்து என்ட்ரி போடலான்னு பார்க்குறேன். ஏன்னா 44லேருந்து இது வந்து 55 வரைக்கும் போகிற நெக்ஸ்ட் ரிஜெக்ஷன்ஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ இட்ஸ் ஷுட் கோ டு நியர்லி 55. அதுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வித்தவுட் இது வந்து ரீடெஸ்ட் பண்ணாமல் போகுதுன்னா ஒன் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இன்றைக்கி ட்ரெண்டிங் ராக்கெட் மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல் பையர்ஸ் இருக்காங்க. எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. என்ட்ரி வந்து 41.4, எக்ஸிட் வந்து 31.5. ஓகே, ஸோ 10 பாயிண்ட்ஸு 2 லாட் எடுத்தது. இதை எதை பேஸ் பண்ணி எடுத்தேன்னா இந்த ஃபாஸ்ட் மூமெண்டம் வந்தது இல்லையா, ஸோ இதை பேஸ் பண்ணி எடுத்தேன். பட் இன்னுமே வந்து என்னோடய ஐடியாலஜி வந்து இந்த 28 டச் பண்ணணும் மார்க்கெட். ஓகே, இங்கே வந்து நிறையா பை ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறது வந்து என்னோடய வியூ. பட் ஆல்ரெடி 1500 ருபீஸ் வந்து லாஸ்ட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி எப்படி பண்ணுறதுங்கிறது ஒரு திங்க் பண்ணிகிட்ருக்கேன், யோசிச்சுட்ருக்கேன். ஒரு சின்ன பின் மட்டும் வந்திருக்கு, பட் இதை டச் பண்ணல. ஸோ பின் ட்ராப் மட்டும் வந்திருக்கு. சி எப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த என்ட்ரி நான் ஃபோக்கஸ் பண்ணது இந்த இண்டிகேட்டர் வச்சு தான். ஸோ ட்ரேடிங் வியூவில் வச்சு தான் நான் இந்த என்ட்ரியை வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ ஒரு என்ட்ரி எடுத்தது இங்கே எடுத்தேன். அண்ட் தென் இது ஃபாஸ்ட் மூமெண்டம் வந்ததுனால இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்தேன். பட் அது வந்து ஃபுல்லாகவே வந்து இது எனக்கு ஜீரோ சம் ஆகிட்டு நியூ லோ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது என்னோடய பிரேக் அவுட் வந்து கேன்சல் பண்ணிடுவேன். இது வந்து என்னோடய பிரேக் அவுட் வேலிட் கிடையாது. ஓகே, காரணம் என்னன்னா ஒரு நியூ லோ ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போது அகைன் வந்து ஒரு ஸ்விங்கு ஃபார்ம் ஆகும்போது அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் ஆகி பிரேக் அவுட் ஆகிறது தான் இட்ஸ் அ வேலிட் ஃபார் ஆஸ் பர் மை ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. அதனால் இன்னொரு நியூ லோ க்ரியேட் ஆகுதான்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து என்னோடய வியூவில் ஆல்ரெடி இருந்தது, நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. ஸோ இங்கேருந்து போச்சு அப்படின்னா இங்கே டச் பண்ணிட்டு இங்கே வரணுங்கிறது இட்ஸ் அ ரூல். 28.4 டச் பண்ணிடுச்சு. இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த கேண்டில் க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். இதில் ஒரு என்ட்ரி எடுக்க போகிறேன் நான். ஏன்னா இந்த மாதிரி இடத்த டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து சிக்னிஃபிகண்ட் மூமெண்ட் கொடுக்கும். ஆர்டர்ஸ் நிறையா இதாகிறதுக்கு. வால்யூம் நெட் வால்யூம் கிடையாது, வால்யூம் ப்ரொஃபைல் ஃபிக்ஸ் ரேஞ்ச். இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகலை. ஓகே, ஆனால் அதே சமயம் இது வந்து மூமெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ 38.4 பிரேக் ஆச்சுன்னா அது ஹை வால்யூமில் போகணும் வாய்ப்பு இருக்குது.
என்ட்ரி எடுத்திருக்கேன். ஆர்டர் ப்ரைஸ் வந்து 29.2. ஓகே, என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து 28.1. ஸோ ₹1 ஸ்டாப் லாஸில் வைக்கிறேன். ஸோ 2 லாட்டு. ஸோ இது வால்யூம் பில்டப் ஆகி போச்சு அப்படின்னா நல்ல மூமெண்ட் இருக்கணும். ஸோ நல்ல வயலண்ட் மூவ் வரணும் இந்த இடத்துல. பார்க்கலாம். இட்ஸ் வெரி ஸ்மால் ரிஸ்க். ₹1 பார்ப்போம். ப்ரைஸ் ரொம்ப டிகே பண்ணுறாங்க. மூமெண்ட் ஆக மாட்டேங்குது. இன்னும் பை ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா புட்டு வந்து கீழே போயிட்டுருக்கு. பட் கால் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. ஓகே, இன்னொரு ஆர்டரும் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, தென் support resistance making big இது கரெக்டாக போச்சு. இந்த இடத்துல நான் பார்த்தது வந்து கொஞ்சம் கரெக்டாக எனக்கு வந்து அக்யூரசி கிடச்சது போச்சு. ஓகே, இப்போ வந்து காலில் வந்து ஒரு என்ட்ரி எடுக்க போகிறேன். ப்ரைஸ் மாற்றிருக்கேன். 25,200லேருந்து 25,000 மாற்றிருக்கேன். எனக்கு இங்கே வந்து ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது, இங்கே ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ 97.35 ரேஞ்சில் எடுத்தோன்னா 97லேருந்து 107 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ட்ரேட் எப்படி போகுது அப்படின்ட்டு. இந்த 3 கேண்டிலில் செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. அதனால் இது வந்து எப்படி போகுங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதுக்கு எதுவும் இல்லை. இது பிரேக் ஆச்சுன்னா ஒரு ட்ரை பண்ணலாம். இது பிரேக் ஆகும்போது ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரை பண்ணணும். இன்கேஸ் அது ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த கேண்டில் வச்சு பிரேக் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோட பிளான். இதில் 93 வச்சு பண்ணோம், 97 வச்சு பண்ணுறோமா போது 97 வச்சு பண்ணுறது பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். 97 வரும்போது ஒரு ஆர்டர். இப்போதைக்கு வியூ எதுவும் இல்லை. ஏன்னா வந்து அப் சைடு தான் பிரேக் அவுட் நடக்கணும். லோ சைடு வரல. லோ வந்து பிரேக் பண்ணலை. டிகே பயங்கரமாக நடக்குது. ஸோ இதுதான் சொல்கிறாங்க ஆப்ஷன்ஸில் வந்து ப்ரைஸ் ரொம்ப டிகே ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்பாட் சார்ட்டுக்கும் இந்த சார்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிகே நிறையா நடக்குது. இப்போதைக்கு வியூ வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது தான் 97 பிரேக் பண்ணும்போது தான் என்னோடய பை என்ட்ரி. பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு.